Hello student, exam sum 3.14. Find the excluded value. Find the excluded value அப்படினா வந்து denominator value வந்து 0 வரக்கூடாது. 0 வந்தா அது undetermined form மாறிடும். 0 வரதுக்கு எது பாசிபிளா இருக்குதோ அதை மட்டும் அந்த வேல்யூகளை மட்டும் நம்ம விலக்கிடுவோம். இதுதான் excluded value. excluded value இருக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ்கள் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் அதை முடிஞ்ச வரைக்கும் lowest form மாற்றணும். செகண்ட் denominator value நம்ம equal to 0 மாற்றணும். இல்லைனா அந்த 0 வரதுக்கு எது பாசிபிளாக இருக்கோ அந்த வேல்யூகளை நம்ம எழுதுவோம். இப்போ ரெண்டு கண்டிஷன் நமக்கு என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் லோவஸ்ட் ஃபார்மாக மாற்றணும், ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டினாமினேட்டர் வேல்யூவை வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி மாற்றணும். இப்போ சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1ல் எக்ஸ் ப்ளஸ் 10 டிவைடிங் பை 8x இதுக்கு அப்புறம் எதையுமே நம்மளால் ரெடியூஸ் பண்ணவே முடியாது. எக்ஸ் ப்ளஸ் 10 டிவைடிங் பை 8x எக்ஸை காமனாக எடுத்தோ இல்லாட்டி வந்து 8ஆல் டிவைட் பண்ணியோ வேறு ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணியோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணால் டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சப்டிஷன் நம்பர் 1ல் சப்டிஷன் நம்பர் 1 8x ஈக்குவல் 0 அப்போனா எக்ஸ் ஈக்குவல் 8 டிவைடிங்கில் போச்சுன்னா ஆகும் 0 டிவைடிங் பை 8ஆக மாறும். 0 டிவைடிங் பை 8னா 0வால் எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணால் அதோடைய வேல்யூ 0வாக மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0. அப்போனா தேர்ஃபோர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ் 0ன்னு சொல்லி நம்ம எழுதி பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சர். சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சரை நம்ம லாஸ்ட் அழியாச்சு. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ் 0ன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. லோவஸ்ட் ஃபார்மாக கொண்டு வந்திருக்கோம். அது லோவஸ்ட் ஃபார்மாக தான் ஆல்ரெடி அது இருக்குது. அதுக்கப்புறம் அதை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால டினாமினேட்டர் வேல்யூவை ஈக்குவல் 0ன்னு சொல்லி டைரெக்டாகவே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சப்டிஷன் நம்பர் 2க்கு போகிறோம். சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள், நியூமரேட்டர் வேல்யூவில் 7p + 2ன்னு இருக்குது. நான் டினாமினேட்டர் வேல்யூ பாருங்களேன், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருந்தாலே ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் நமக்கு தெரியணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஆட் பண்ணும்போது என்ன வரும், இல்லாட்டி சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன வரும், இந்த ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் எடுத்து அதை லோவஸ்ட் ஃபார்மாக இது இன்னமும் லோவஸ்ட் ஃபார்மாக மாற்ற முடியும். சப்டிஷன் நம்பர் 2 அப்போ ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் டினாமினேட்டர் வேல்யூ நம்ம ஈக்குவல் டு 0வாக மாற்றலாம். சப்டிஷன் நம்பர் 2ல் இங்கே டினாமினேட்டர் வேல்யூ இருக்கக்கூடிய குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனை இங்கே எழுதியிருக்கேன், சைடில் ரக்கு காலியிருக்கேன். இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா பி ஸ்கொயர் வேரியபிளாக இருக்கிறது பி இருக்குது. பி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக என்ன இருக்குன்னு பாருங்கள். பி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 8 இருக்குது. அப்போ 8ஆல் கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா 40 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 40 வரணும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னன்னா 13 வரணும். ஆட் பண்ண நமக்கு என்னன்னா 13 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 40 வராப்பில் டேபிள்ஸ் சொல்லுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 40 வராப்பில் டேபிள்ஸ் 8 5s 40. 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 13 வருது நமக்கு. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான டேபிள்ஸ். இப்போ இது இங்கே வந்து என்ன இருக்குன்னா பி இருக்குது. கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இப்படி இருந்திருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் + 2x + 3 இப்படி இருந்தால் இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக என்ன இருக்குன்னா 1 இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து என்ன எழுதிப்போனா இங்கே எக்ஸ் மட்டும் எழுதி 1 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்னு எழுதுவோம். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 8p² இருக்குது. அப்போ p வேரியபிள்ஸ் p இருக்குது இல்லையும் ஃப்ரெண்டில் நம்ம கோஎஃபிஷியன்ட்னா 8 இருக்குது. அப்போ 8p டிவைடிங் பை இங்கேயும் 8p கொடுக்கணும். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அதை அப்படியே ரைட் பண்ணும். இப்போ இதை டிவைட் பண்ணலாம். 18 is 8, next 18 is 8. இது டிவைட் ஆகாது, இந்த டிவைட் ஆகாது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே உள்ள ஃபேக்டர்ஸ் எடுத்து இங்கே எழுதலாம். இங்கே என்ன இருக்குன்னா 1 மல்டிப்ளிகேஷன் p. அப்போ p மேலே நியூமரேட்டர் என்ன இருக்குன்னா +1 இருக்குது. அப்போ p + 1ங்கிற ஒரு ஃபேக்டரும் p + 1. நெக்ஸ்ட் அடுத்தது 8p + 5 8p + 5. இதில் ஏதாவது இந்த நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஏதாவது டிவைட் ஆகுதா? இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா டிவைட் ஆகுதா? டிவைட் ஆகலை. இப்போ இதை விட நம்ம வந்து லோவஸ்ட் ஃபார்மாக இதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு எங்கே போகிறோம்னா டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூவை ஈக்குவல் டு 0 மாற்றிடலாம். p + 1 மல்டிப்ளிகேஷன் 8p + 5 ஈக்குவல் 0. இது என்னன்னா இந்த டேர்ம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஈக்குவல் 0ன்னு சொல்லி நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது p
p + 1 = 0. நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபேக்டரை பாருங்கள், 8p + 5. இப்போ 8p + 5 = 0. ரெண்டுக்குமே 0 வந்து காமனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யப்போனா pக்கான வேல்யூ, ஏதாவது டினாமினேட்டர் வேல்யூவை 0 வரதுக்கான பாசிபிள் எந்தெந்த நம்பர் இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறோம். p = இந்த 1 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -1. இப்போ -1 வந்து ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு 8p = 5 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -5. அப்போ p = என்ன வரும்னா -5. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ டிவைடிங் பை 8 மாறும். அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் -1 அண்ட் -5 டிவைடிங் பை 8 தான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3. சப்டிஷன் நம்பர் 3ல் இதை இதுக்கப்புறம் நம்மளால் எக்ஸையோ இல்லை x² காமனாக எடுத்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம = 0ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சப்டிஷன் நம்பர் 3ல் x² + 1 = 0. இப்போ x² அப்படி இருக்கட்டும். இந்த +1 அந்த சைடு போச்சுன்னா -1 மாறிடும். மாறிடும். இப்போ எக்ஸ்ன்னு சொல்லி இதை எடுத்தோம்னா நம்ம என்ன சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, இந்த நம்பர் இருக்குல்ல -1 அப்படி இருக்கட்டும். அந்த -1 வந்து √(-1) சொல்லி கொடுக்கணும். √(-1). நெக்ஸ்ட்டு அதுக்கு ஃப்ரண்டில் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து +or- சிம்பிள் கொடுக்கணும். +or- சிம்பிள். இதோடைய ஃபார்மட். சப்போஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு இப்படி இருக்குது, x² = 9 சொல்லியிருந்தா நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் நம்ம வந்து x = √9 சொல்லி எடுப்போம். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு வந்து 3ன்னு சொல்லி கிடைக்கும். ரூட்டில் வந்து 9 இருந்தால் 3 3s. அப்போ ஒரே ஒரு பேர்ஸாக இருக்கல, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம எடுப்போம், x = 3ன்னு சொல்லி எடுப்போம். ஆனால் இங்கே +or- சிம்பிள் கொடுக்க மாட்டோம். குவாட்ரடிக் ஈக்குவேஷனால் இங்கே வந்து +or- சிம்பிள் கொடுக்கணும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இல்லாத இடத்துல நம்ம +or- சிம்பிள் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இங்கே +or- சிம்பிள் கொடுக்குறோம். இப்போ நமக்கு √(x²), அதாவது நமக்குடைய வேல்யூவில் என்ன இருக்குன்னா வந்து x² = 25ன்னு சொல்லி இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்லேருந்து எடுத்தால் அப்படி இருப்பீங்க, √(25) இருந்தால் இதை நம்ம எடுத்துலாம். x = இப்போ என்ன வரும், 5 5s நமக்கு கிடைக்கும். அப்போ x = 5ன்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைச்சிது. ஆனால் x = இந்த இடத்துல -25 இருந்தால் எப்படி எடுக்க முடியும், x = √(-25) அப்படியே கொடுத்துடணும். ஃப்ரண்டில் +or- சிம்பிள் கொடுத்துடணும். இப்போ பாசிட்டிவாக இருந்தால் நம்மளால் எடுக்க முடியும். நெகட்டிவாக இருந்தால் இது does not belongs to real number. ஆனால் இந்த வேல்யூ எதுக்கு பாசிபிளாக அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ x = +or- -√(-25) belongs to காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கல, இதோடைய பேசிக் கான்செப்ட்டுகள் எல்லாமே தெளிவாக படிப்பீங்க. இப்போ நமக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x = +or- சொல்லி கிடைக்குது. அப்போ இது வந்து என்னன்னா வந்து ரியல் வேல்யூவாக இருக்கிறதுக்கான பாசிபிளாகவே இல்லை. இப்போ இந்த இடத்துல does not belongs to real number. அப்போ ஆன்சரை நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணணும். ஏன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்தை மட்டும்தான் பார்க்குறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் நமக்கு வந்து இல்லை. அதனால இங்கே வந்து நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லி நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இங்கே இங்கே இருக்கிறது does not belongs to real numberனா which is not real வேல்யூன்னு சொல்லி அர்த்தம். ரியல் வேல்யூ கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு வந்து 0 வரக்கூடாது. 0 வரக்கு எது பாசிபிளாக இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும், =0ன்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போ =0ன்னு எடுக்கும்போது அந்த வேல்யூகளை நம்ம வந்து நீக்கிடுவோம். இப்போ நீக்கப்பட்ட வேல்யூவை தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா சப்டிஷன் நம்பர் 1க்கு வந்து எக்ஸுக்கு போல 0ன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ 0 வர பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2க்கு அதே மாதிரி பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்டிஷன் நம்பர் 2ல் p = -1ஆவோ, p = வந்து -1, நெக்ஸ்ட்டு p = வந்து -5/8 அப்ளை பண்ணாலோ அங்கே சப்டிஷன் நம்பர் 2ல் நமக்கு வந்து 0 வரக்கான பாசிபிள் இருக்குது. டினாமினேட்டர் வேல்யூ 0 வரக்கான பாசிபிளாக இருக்குது. டினாமினேட்டர் வேல்யூ 0 வரக்கான பாசிபிளாக இருக்கனால அதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லி அந்த வேல்யூவை நம்ம நீக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3க்கு வாங்க. சப்டிஷன் நம்பர் 3ல் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0 ஆகும் டினாமினேட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0 ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ கொடுத்தாலும் 0 வரக்கான பாசிபிளே இல்லை. ஏன்னா இங்கே ரியல் வேல்யூவே நமக்கு வந்து இல்லை. இங்கே வந்து நமக்கு வந்து ரியல் வேல்யூவே இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது.
அப்போனா இங்கே சப்டிஷன் நம்பர் 3ல எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு வந்து 0 வரக்கான பாசிபிள் இல்லை. பாருங்கள், நீங்கள் எக்ஸுக்கு போல என்ன வேல்யூ கொடுத்தாலும் -1 கொடுத்தாலும் அது வந்து என்ன ஆகுனா ஸ்கொயராக இருக்கனால +1 மாறிடும். அப்போ எந்த வேல்யூ கொடுத்தாலும் இங்கே பாசிபிள் அமையறதுக்கான வந்து 0 வரக்கான பாசிபிள் நமக்கு வந்து இல்லை. இப்போ 0 வரக்கான பாசிபிளாக இருந்தால் அதை நம்ம வந்து நீக்கிடலாம், அந்த வேல்யூவை எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லி. ஆனால் இங்கே 0 வரக்கான பாசிபிள் இல்லாதனால இங்கே நீக்க முடியலை. இதுதான் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3க்கான ஆன்சர்கள், கண்டிஷன்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.